பல்வேறு சரித்திர காரணங்களாலே திசை மாறி வலுவிழந்து மறுபடியும் ஒரு சுதந்திர தேசமாக 1947 சிறந்த ஒரு அமைப்பு ரீதியான நிர்வாகத்தை கொண்டு மக்களுடைய விருப்பங்கள், மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது, மக்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்து வருகிறது. மக்களுடைய விருப்பங்கள் நல்ல முறையிலே அமையும் பொழுது நிர்வாகமும் நல்ல முறையிலே தன்னுடைய பங்கை அளிக்க முடிகிறது. ஆகவே விருப்பங்களும் தர்மத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும், நியாயத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும். தேவைகளையும் நாம் சரியாக நிர்ணயித்து நல்ல நிர்வாகத்தை அளித்து அதன் மூலம் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு தட்பவெட்ப நிலை, சீதோஷ்ண நிலை, பல்வேறு வசதி மற்றும் வசதியற்ற பிரதேசங்கள், இவைகளை நல்ல முறையிலே நிர்வகித்து சிறந்த தேசமாக நாம் இதை மேலும் வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டும். அதற்கு திறமையும் பொறுப்பும் சமயோசித புத்தியும் தேசபக்தியும் நல்ல பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையிலே குறிக்கோள்களாக நடைமுறையிலே அனுசரிப்பவர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தேவை. அந்த நல்ல அதிகாரிகள் மூலமாக பழமையான கலாச்சாரம், புதுமையான தொழில்நுட்பத்தை நாம் கையாண்டு வறுமையை நீக்கி, சோம்பேறித்தனத்தை நீக்கி, ஆடம்பரத்தை நீக்கி, உலகத்திலே இன்ன நல்ல கருத்துகளும் நல்ல பொருட்களும் இருக்கின்றனவோ அவைகளை நாம் கையாண்டு திறந்த மனதுடன் சிறந்த புத்தியுடன் திருப்புகழிலே சொன்னது போன்று மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி, மதியால் வித்தகன் மனதால் உத்தமன் என்பதாக நாம் சிறந்து விளங்கி 1000 வருஷங்கள் தடைப்பட்ட வளர்ச்சியை சீக்கிரமாகவும் சரியாகவும் நாம் நம்முடைய நிர்வாகத்தை செய்வதன் மூலமாக உலகத்திற்கு எடுத்துக்காட்டான தேசமாக விளங்குவதற்கு நாம் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும், நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.